Hello friends, this is Ram and welcome back to Findtackle. Okay, content குள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க அப்படியே நடந்துக்கிட்டே நம்ம பேசிட்டே போலாம். ஏன்டா இப்போதான் ஸ்டார்ட்னு சொன்னா அதுக்குள்ள ஸ்டாப்ங்கறீங்க? இவங்கிட்ட போகாதேயா கொரோனா இருக்கு. ஓ, கொரோனா வைரஸா? வேணாம். Okay friends, நாம இப்படி நடந்துக்கிட்டே பேசலாம் வாங்க. திரும்ப எதுக்குடா கத்துறீங்க? இவங்கிட்ட போகாதேயா Black fungus இருக்கு. எது? Black fungusா? நம்ம பேசறதுக்கு இப்படி போயிடலாம் வாங்க. ஹேய், சாவடிக்காதீங்கடா. ஏன்டா white fungus இருக்கியா? white fungusா? போடா டேய், நான் என் வீட்டுக்கே போறேன்டா. திரும்ப என்னதுக்குடா கத்துறீங்க? ஏன்டா yellow fungus இருக்கியா? yellow fungusா? டேய் பேசாதீங்க, நான் கொன்றுங்கடா. போறியா? வாய்ப்புள்ள ராஜா, வாய்ப்புள்ள. ஹவுஸ்ஃபுல். டேய் அட்லீஸ்ட் நீ வந்து குழி தோண்டியா புதைச்சிருங்கடா. புதைக்கிறதா? வாய்ப்புள்ள ராஜா, வாய்ப்புள்ள. சுடுகாடும் ஹவுஸ்ஃபுல். Black fungus, white fungus, yellow fungus. நாம் இன்னும் கொரோனாவுடைய செகண்ட் வேவை தாண்டலை. அதுக்குள்ளே டிசைனாக கலராக புது நோய்களாக வந்து தாக்கிட்டே இருக்குது. நம்ம ஊருக்கு என்னத்தான் ஆச்சு? ஒரே நோய்களும் சூழும் நோயாளிகளும் இப்படியே போயிட்டு இருந்தால் பயத்திலே செத்து போயிடுவோம். இன்னும் கொரோனாவுடைய தேர்ட் வேவ் வேறு வர இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெட், ப்ளூ, க்ரீன் இந்த கலர்லையும் ஃபங்கஸ் வந்துடும் போல். கருப்பு பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை, இந்த 3 நோய்களும் எந்த மாதிரியான மனிதர்களை தாக்கும், இதுகிட்ட இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கணும், எந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொரோனாவுடைய 2வது அலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிதீவிரமாக போயிட்டு இருக்கு. போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருக்குமே உயிர் பயத்தை காட்டியிருக்கு. இந்த பிளாக் ஃபங்கஸ்னால இது வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 12,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 200க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மியூகோமைகோசிஸ்னு சொல்லக்கூடிய இந்த பிளாக் ஃபங்கஸ் இப்போ தான் முதல் முறையாக மனிதர்களை தாக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடியும் தாக்கியிருக்கு. ஆனால் இந்த ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. அவ்வளவு பாதிப்புகள் கிடையாது. 1000ல் 1 மட்டும்தான் தாக்கியிருக்கு. ஆனால் இப்போ கேசஸ் ஜாஸ்தியாக வந்துட்டே இருக்கு, பாதிப்புகளும் அதிகமாக இருக்கு. சரி, அதெல்லாம் ஓகே. கொரோனா வைரஸ் சைனாவிலிருந்து வந்ததா சொல்கிறாங்க. சரி, அப்புறம் இந்த பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ் இதெல்லாம் எங்கேருந்துப்பா வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த மாதிரி ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வரல, நம்ம கூடவே சுற்றுப்புறத்தில் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. இந்த பூஞ்சைகள் பார்த்தீங்கன்னா நம்ம நாசி வழியாக உடம்புக்குள்ளே போய் தொற்றை ஏற்படுத்தும். இன்னொரு புது விஷயத்தை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா மாஸ்க், அந்த மாஸ்க்கை நம்ம வாஷ் பண்ணாமல் ஒரு 3 இல்லைனா 4 டைம் நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த பிளாக் ஃபங்கஸ் நம்மளையும் தாக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மியூகோமைகோசிஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஃபங்கஸ் ஒரு வேளை தப்பி தவறி உங்கள் உடம்புக்குள்ளே பூந்துருச்சுன்னா என்ன பண்ணு தெரியுமா? ஒரு உடல் உறுப்புகளுக்கும் அது அப்படியே பரவ ஆரம்பிக்கும். மூளை பகுதியில் பார்த்தீங்கன்னா கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். மூக்குலேருந்து மெதுவாக ரத்தம் வர ஆரம்பிக்கும். முறையான சிகிச்சை நீங்கள் எடுத்துக்கலன்னா கண் பார்வை பறிபோக்கும், கடைசியில் உயிரே போயிடும். வெள்ளை பூஞ்சை எங்கே தாக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நுரையீரலை டைரெக்டாக அது தாக்கும். கல்லீரல், தோல், நகம், மூளை, பிறப்பு உறுப்புகள், வாய், வயிறு இது எல்லாத்தையும் தாக்கி இதை செயலிழக்க வைக்கும். எல்லோ ஃபங்கஸ், மஞ்சள் பூஞ்சை பார்த்தீங்கன்னா மற்ற பூஞ்சைகளை விட ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. இந்த பூஞ்சை நம்ம உடம்புக்குள்ளே போணுச்சுன்னா இருக்கிற எல்லா உறுப்புகளையும் செயலிழக்க செய்யுமா. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட ஏதாவது அடிப்பட்ட காயங்கள் இருக்கும் இல்லையா, அதை ஆற விடாமல் பல மாதங்கள் எடுத்துகிட்டு போகும். நம்ம உடம்புல சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சீல்கள் வைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா கண்கள் வீங்க ஆரம்பிக்கும். இறுதியில் மரணம் ஏற்படும். இந்த ஃபங்கஸ் நோய் இருக்கு இல்லையா, பிளாக் ஃபங்கஸாக இருக்கட்டும், ஒயிட் ஃபங்கஸாக இருக்கட்டும், எல்லோ ஃபங்கஸாக இருக்கட்டும், இது எந்த மாதிரி மனிதர்களை சீக்கிரமாக தாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவு கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும், கொரோனா தீவிரமாக பாதித்து அதிலிருந்து மீண்டவர்களாக இருக்கட்டும், இல்லை இப்போது சிகிச்சையில் இருக்கவங்களா இருக்கட்டும், ஸ்டெராய்டு எனப்படும் மருந்துகளை எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி நபர்களை தான் சீக்கிரமாக தாக்குது. சரி, ஒருவேளை இந்த நோய் நமக்கு ஏற்பட்டிருந்தால் நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். தலைவலி ஏற்படும், கண் எரிச்சலும் ஏற்படும், கண் சிவப்பாகும், வாய், மூக்கு, கண் பகுதிகளை பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாக மாற ஆரம்பிக்கும், கண்களில் வலி மற்றும் வீக்கம் ஏற்படும், சில நேரங்களில் பார்வையும் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். ஓகே, ஒருவேளை உங்களை எல்லோ ஃபங்கஸ் அட்டாக் பண்ணியிருந்தா நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு சோம்பல் ஏற்படும், பசி குறைய ஆரம்பிக்கும், பசியின்மையே ஏற்படும், வெயிட் லாஸ் ஓவர் ஆகிட்டு இருக்கும், நெக்ரோசிஸ் காரணமாக கண்களில் வீக்கம் ஏற்படும். இந்த நோய்க்கு ஆளானவங்க அதிலிருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 முதல் 6 மாதங்கள் ஆகுமா. சரிப்பா, இவ்வளோ சொல்லிட்டேன். கடைசியாக அந்த நோய் வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அதை மட்டும் சொல்லேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கிட்டாலே போதும், எந்த நோயும் உங்களை அண்டாது.
பழைய உணவுகளை ஸ்டாக் வச்சுட்டே இருக்காதீங்க, அதை அப்பப்போ டிஸ்போஸ் பண்ண பாருங்கள். நீங்கள் பழைய உணவுகளை வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பூஞ்சை நோய் உங்களை தாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம நிறைய பொருளை ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்டுட்டே இருப்போம் இல்லையா, அதையும் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள். உங்களுடைய வீடாக இருக்கட்டும் இல்லைனா நீங்கள் இருக்கக்கூடிய ரூம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயும் ஈரப்பதத்தை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். எனி டைம் ட்ரையாக வச்சுக்க பாருங்கள். ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க பாருங்கள். நோய் எதிர்ப்பு சக்தியை முடிஞ்ச அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஊட்டச்சத்து மிக்க உணவாக எடுத்துக்க பாருங்கள். புகைப்பழக்கம் கொஞ்ச நாளைக்கு வேண்டாம், அவாய்ட் பண்ண பாருங்கள். உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணுங்கள். கடைசியாக ஒரே ஒரு டைலாக் சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா கேட்டுட்டு போங்க. காலங்காலமாக எல்லாருமே சொல்லுவாங்க நான் கடவுளை பார்த்ததில்லைன்னு. ஆனால் இதுக்கப்புறம் இது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டெய்லியும் நம்ம எல்லோரும் கடவுளை பார்த்துட்டு தான் இருக்கோம். டிவிலையாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பர்லையாக இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ், அந்த முன்கள பணியாளர்களை தான் நான் சொல்கிறேன். லிவிங் காட் அண்ட் ரியல் ஹீரோஸ், அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டை கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி முன்கள பணியாளர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பை பை ஃப்ரம் ராம்.